இன்றைக்கு நாங்கள் பார்க்க போகிறது என்றென்றும் உன்னோடு என்ற கடிதத்தினுடைய ஃபைனல் பார்ட் தான். சிறையில் வாடும் தன் மகனுக்கு தாய் எழுதும் கடிதம். என் உயிர் நவாவிற்கு, நான் இங்கு வரும் வரை நீ உயிர் வாழ வேண்டுமென இறைவனை பிரார்த்திக்கின்றேன். உனது கடிதத்தை வாசித்த போது 10 மாதம் சுமந்த வயிறு பதைக்கிறது மகனே. எனது பிறந்த நாள் உன் வாழ்வையை கருக்கி விட்டதை தாங்க முடியவில்லை. அழுகை வருகிறதே, ஆனால் எதற்காக அழுவதென்று புரியவில்லை. நான் இவ்வுலகில் பிறந்ததற்காகவா, உன் தந்தையை கைப்பிடித்ததற்காகவா, இல்லை உத்தமனான உன்னை பெற்று எடுத்ததற்காகவா? எதற்காக அழுவது சொல் மகனே. அன்றைய தினம் உனக்கு பிடித்த சப்பாத்தி செய்துவிட்டு உன்னை காணவில்லை என்று இரவிரவாய் காத்திருந்தேன். காலை செய்தியில் கைதானோர் வரிசையில் நீயும் நின்றபோது என் தலை மீது இடி விழுந்தது. பரீட்சை பெறுபேறுகள் வெளியான போது உன் முகத்தை செய்தியில் கண்டு அகமகிழ்ந்தேன். இன்று செய்தியை கண்டு போய் பேயாய் அலறுகிறேன். உனக்கு பிடித்த சப்பாத்தி காய்ந்து கருவாடாகி உனக்காகவே காத்திருக்கிறது. இரவுகளில் நீ கண் விழித்து படிக்கும்போது தூங்க பிடிக்காமல் நானும் விழித்திருந்தேன். இன்றும் விழித்திருக்கின்றேன், நீயே இல்லாமல் மகனே. என் தாலாட்டு மொழி கேட்க நீ காத்திருப்பாய் என நம்புகிறேன். அவசரப்பட்டு எந்த ஒரு முடிவினையும் எடுத்து விடாதே. உன் தந்தையை இழந்தபோது கூட தனிமையை நான் உணரவில்லை. ஆண்மகனாய் நீ துணை இருந்தாய். உயர்தரம் வரை கற்ற நான் சான்றிதழ்களை தவற விட்டதனால் அரசாங்க வேலை இன்றி வயல்களுக்கு அருவி வெட்டச் சென்றேன். அன்று படித்த படிப்பிற்கு வேலையின்றி நான் வருந்த இன்று நீயோ படித்த படிப்பை புரிய வைக்க முடியாமல் சிறையில் வாடுகிறாய். இப்போது தான் முதலாக தனிமையை உணர்கிறேன். உன்னை பார்க்க வருவதற்கான தைரியத்தை இந்த தனிமை எனக்கு தர வேண்டும். இங்கே தினமும் வீடுகளை சோதனையிட படையினர் வந்து கொண்டிருக்கின்றனர். இதுதான் நம் இருவருக்குமான உறவு பாலமோ தெரியவில்லை. என்ன சொல்கிறேன் என்று புரியவில்லையா மகனே? நேரில் சந்திக்கும் போது கூறுகிறேன், பல்கலைக்கழகத்திற்கு செல்ல காசுக்கு என்ன செய்வது என்று நீ வருந்திய போது எத்தனை துன்பத்திலும் விற்காத எனது தாலிக்கொடியை விற்று காசாக்க முடிவு எடுத்தேன். நீ தடுத்தாய். ஆனால் இன்று என் தொப்புள் கொடி உறவை காண்பதற்காக தாலிக்கொடியை விற்றுவிட்டேன். நீ உன் நண்பன் ஜீவாவிடம் வாங்கிய கடனையும் அடைத்து விட்டேன். எத்தனையோ வேதனைகளையும் சோதனைகளையும் கடந்து வந்த எனது தாய்மை உணர்விற்கு கடவுள் வைக்கும் இறுதி பரீட்சை இது. நீ ஒரு வைத்தியனாக வேண்டுமென்று கனவு கண்ட நான் இன்று உன் அருகில் நான் இருந்தால் போதுமென்ற நிலைக்கு வந்துவிட்டேன். நீயும் அனாதை இல்லை, நானும் அனாதை இல்லை. உனக்கு நான், எனக்கு நீ. இந்த நிலையில் நாம் நிச்சயமாய் வாழ்வோம். சிறையிலாவது என் மடி மீது தலை சாய்க்க காத்திரு மகனே. என்றும் அன்புடன் உன் அம்மா. சிறைச்சாலையில் வாடுகின்ற தனது நண்பனுக்கு நண்பனால் எழுதப்படுற கடிதம். அன்புள்ள நண்பன் நவாவிற்கு, நான் நலம். நீயும் அன்னையும் ஒன்றாய் இணைந்திருக்க இறைவனை வேண்டுகிறேன். ஆரம்பமே உனக்கு புரிந்திருக்க நியாயமில்லை. வவுனியாவில் படையினர் ஒருவரை சுட்டு கொன்ற பெண் ஒருவர் களுத்துறை சிறைச்சாலைக்கு அனுப்பப்பட்டுள்ளார் என்ற செய்தியை நீ அறிந்திருப்பாய். அந்த பெண் யாருமல்ல, உனது அம்மா தான். தனது மகனை பார்க்க இப்போது வந்து கொண்டிருப்பார் என நினைக்கின்றேன். நீ போனது முதல் இங்கு நடந்ததை விளக்கமாக கூறுகின்றேன். உனக்காக இரவெல்லாம் காத்திருந்து நீ கைதானதை காலையில் அறிந்த அம்மா தனிமையை உணரத் தொடங்கினார். தாய்மை உணர்வு கொந்தளிக்க ஒரு வழக்கறிஞரை நாடிச் சென்றார். அங்கு உரையாடிய போது தாயும் மகனும் ஒரே சிறையில் இருந்தால் ஒன்றாக வாழ உரிமை உள்ளது என்பதை அறிந்தார். நீ தனக்காக வாழ்வதை உணர்ந்த அந்த தாய் மனது தாலியையே விற்று துப்பாக்கியொன்றை வாங்கியது. தினமும் சோதனையிட படையினர் வருகின்ற போது ஒருவரை சுட்டுவிட தீர்மானித்தார் உன் அம்மா. அதன்படி ஒரு நாள் என்னிடம் வந்து நீ வாங்கிய காசையும் தந்துவிட்டு உன் கடிதத்தையும் காட்டி தான் செய்ய போவதையும் கூறினார்.
தெரிந்தும் ஏன் தடுக்கவில்லை என்று நீ கேட்பாய். தனது முடிவிற்கு குறுக்கே வரக்கூடாது என்று சத்தியம் வாங்கிவிட்டார் அந்த உத்தமி. தனது தீர்மானத்தின்படி நேற்றைய தினம் சோதனையிட வந்த படையினர் ஒருவரை அடித்து கொலை செய்தமைக்காக கைது செய்யப்பட்டுள்ளார். இப்போது மகனைத் தேடி வந்து கொண்டிருப்பார். இந்த உலகிலேயே நான் கண்ட உன்னத தாய் உனது அம்மாதான். நீ சாகப் போவதாக கூறியிருந்தாய். உன்னோடு சில காலம் சிறையிலே வாழ்ந்துவிட்டு அதன்பின் மரணிப்பதென்றால் இருவருமே சாகப் போவதாக உன் அம்மா கூறினார். வாழ்வோ சாவோ நீங்கள் இருவரும் பிரியக்கூடாது என்பதுதான் எனது விருப்பம். இனிமேல் நான் உங்கள் இருவரையும் காண்பது சாத்தியமோ தெரியவில்லை. ஆனாலும் இப்போது கூட உன்மீது பொறாமைப்படுகிறேன். இப்படியொரு தாய் உனக்கு கிடைத்ததற்காக. நம் நாட்டு கைதிகளுக்கு என்றும் விடியல் இல்லை. ஆனால் உங்கள் இருவருக்கும் தனிமை விடிந்துவிட்டது. என்றென்றும் உன்னோடு உன் அம்மா இருக்க இறைவனை பிரார்த்தித்து வேதனையோடு விடைபெறுகின்றேன். அன்புள்ள நண்பன் ஜீவா.